வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் நெக்ஸ்ட் வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமுக்காக ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஏன் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நாங்கள் அட்வான்ஸாக ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் வரக்கூடிய அடுத்த எக்ஸாமில் நம்முடைய இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க், ஓகேங்களா, டாப் ரேங்க்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக இந்த பேட்ச் ஆனது முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இடையில ஜாயின் பண்ணாமல் முன்னாடியே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எப்போ இந்த டெஸ்ட் ஃபைல் ஜாயின் பண்ணாலும் சரி, எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அப் டு அடுத்த எஸ்டிடி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 2 2/7/2025 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2 ஆனது நாங்கள் அப்டேட் பண்ணியாச்சு. ஃபீஸ் ஆனது 5000 போட்டிருந்தோம். நிறைய டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, சம் சுச்சுவேஷன் ஸ்கூல் இப்போ தான் ரீஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நிறையா சொன்னீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஆனது 2500 மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க முன்னாடி ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்துருவோம். நல்லாவே தெரியும், உங்களுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூலானது ஆப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, பிஇஓ, எஸ்டிடி, டெட் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்ஸ் இருக்கும். அதில் எஸ்டிடி, ஓகே, செகண்ட் கிரேட் டீச்சர் ஸ்டேட் அண்ட் நியூ டெஸ்ட் பேஜ் இருக்கும். அந்த டெஸ்ட் பேஜை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான், டெஸ்ட் பேட்ச், கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கிறதா 142 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும். எஸ்டிடி கொஸ்டின் பாருங்கள், 2021 கொஸ்டின், அப்படியே சப்ஜெக்ட் வைஸ் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் கொடுத்து வச்சுருப்போம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில், ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர் 1 பாருங்கள், ஒரு 12 கொஸ்டின் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, இவிஎஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 22, இங்கிலீஷ் 22, மேக்ஸில் 13, சயின்ஸில் 13, சோசியல் சயின்ஸில் 11. இது மாதிரி வந்து 15 கொஸ்டின்ஸ் தான் அப்டேட் பண்ணியிருப்போம். அதேமாரி தமிழ் தகுதியிலும் மொத்தம் 7 டெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ 7 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி எக்ஸாமு, யூஜிடிஆர்பி, பிஇஓ எக்ஸாமு, அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு எக்ஸாம் வச்சாங்க இந்த ஆன்லைன் மெத்தடில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் இருக்கும். 1, 2, 3, 4 இதுவும் அப்டேட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நீங்கள் போய் நீங்கள் ஆப்பில் வந்து எழுதி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் இங்கே இருக்கும். அதுக்கு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். பாருங்களா, இது உங்களுக்கு ஸ்டடி பிளான், ஓகே, என்னென்ன படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5. இதேமாரி இந்த டெஸ்ட்டானது வரிசையாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு டெஸ்ட்டானது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு ஸ்டாப் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அடுத்து மாடல் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் எக்ஸாமும் அப் டு அடுத்த எஸ்டிடி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 மார்க்கு. டெஸ்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் எழுதிக்கலாம் அல்லது ஆஃப்லைன் எழுதிக்கலாம், ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க, இது மாதிரி இருக்கும். டெஸ்ட் 1, 2, 3 இருக்கும். ஃபோல்டர் பாருங்கள், டெஸ்ட்டு பாருங்கள் 1 to 10 இருக்குங்களா. டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சிட்டாங்க. டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/7/2025 காலையில் 6 மணிக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இதில் டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சொல்யூஷன் பார்க்கலாம். வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம காமிக்கும். உங்களுக்கு பாருங்கள், தீபா அப்படிங்கிற மேம் வந்து டெஸ்ட் 1ல் வந்து உங்களுக்கு வந்து 133 மார்க் எடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ராஜு சுகா வந்து 130 மார்க் எடுத்துருக்காங்க, நாகராணி மேம் 130 மார்க், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு மார்க் காமிக்கும். அதேமாதிரி சொல்யூஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி முடிஞ்ச வண்டி எவ்வளோ கொஸ்டின் வந்து கரெக்டு, எவ்வளோ கொஸ்டின் வந்து இன்கரெக்டு, ஓகேங்களா. ஸோ சப்போஸ் கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம், ஓகேங்களா. அதுமாதிரி ரேங்கெல்லாம் காமிக்கும், ஓகேங்களா. வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் காமிக்கும். பாருங்கள், தமிழில் வந்து 30 கொஸ்டின் இருக்காங்க, 20 கொஸ்டின் தான் தப்பு, ஓகேங்களா. புல் என்பதன் வேறு பெயர் இந்த கொஸ்டின் தான் தப்பாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது மாதிரி காமிக்கும். மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கீழே வந்து மேக்ஸ் கொஸ்டின் சொல்யூஷன் வந்துடும், ஓகேங்களா. மேக்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே சொல்யூஷன் வந்துடும். பாருங்கள், இதுமாரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக இப்போ இருந்து ஆரம்பிங்க. ஒரே ஒரு டவுட்டு, எஸ்டிடி எக்ஸாம் வருமா அப்படின்னு மட்டும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்காதீங்க. நீங்கள் முன்னாடி இருந்து இந்த எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு அண்ட் மாடல் எக்ஸாம் அப் டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் முதல் காமிச்ச மதியில் டெட், எஸ்டிடி, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே எழுதி பார்த்துக்கலாம். மேக்ஸ்க்கு வந்து சொல்யூஷனும் இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500. பேமெண்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம்.
நேம் வந்து பார்த்தீங்கன்னா கணேசன் காமிக்கும். ஓகேங்களா? அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பு. உங்கள் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, எஸ்டிடி எக்ஸாம் போட்டிங்க அப்படின்னா எங்கள் சைடில் திரும்ப கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ வாய்ப்பு வந்து தவற விட்டுறாதீங்க. யூஸ் பண்ணிக்காங்க. திரும்ப அடுத்த எக்ஸாமுக்கு வந்து முன்னாடி தான் படித்தா தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.